Hello guys, welcome to First Step Future India. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது NCERT Class 11 Geography India Physical Environment bookல Chapter 7, அதாவது லாஸ்ட் Chapter 7 Natural Hazards and Disaster தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது ஓவராலாக இந்த லெசனில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் நேச்சுரல் ஹசார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் நேச்சுரல் டிசாஸ்டர் அண்ட் ஹசார்ட்ஸ் இன் இந்தியாவில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ஹசார்ட்ஸ் அண்ட் டிசாஸ்டர் பற்றி சொல்லியிருக்காங்க, அப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க, ஃபைனலாக கன்க்ளூஷன் சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த என்டையர் லெசனில் நம்ம பார்க்க போகிற ஐட்டம்ஸ். ஸோ இன்ட்ரோடக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நம்ம தமிழில் எப்போவுமே சொல்வோம் இல்லையா, சேஞ்ச் அப்படிங்கிறது, அதாவது மாற்றம் ஒன்று அப்படிங்கிறது மாறாதது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இந்த நேச்சுரல் ஹசார்ட்ஸ் அண்ட் டிசாஸ்டரில் நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா இதில் மாற்றம், அதாவது ஜாகிரபிக்கலாக நம்ம எர்த் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்குது. எப்படிலாம் மாறுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம மேப்பில் சொன்ன மாதிரி சூப்பர் காண்டினென்ட், சூப்பர் ஓஷன்ஸ் அப்படின்லாம் இருக்கும். மேப்னு தனியாக ஒரு சீரீஸ் இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு வீடியோ நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதில் வந்து லேண்டெல்லாம் ஒரு சூப்பர் காண்டினெண்ட்டாக இருந்து பிரிஞ்சுதுன்னு நான் சொல்லியிருப்பேன். இன்னுமே அட் ப்ரெசண்ட் இந்த நாளில் கூட நம்ம இந்தியா வந்து ஒரு திசையை நோக்கி போயிட்டுருக்கு, ஹிமாலயாஸ் வந்து வளர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுலாம் நம்ம படிக்கிறோம். அதுக்கு காரணம் வந்து அடியில், அதாவது இந்த டெக்டானிக் பிளேட் டெக்டானிக்ஸ்லாம் நடக்கிறக்கூடிய மாற்றங்கள் தான். ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து நம்மளுக்கு லேண்ட் ஃபார்ம்ஸ் அந்த மாதிரி பாசிட்டிவாக எந்த அளவுக்கு கொடுக்குதோ அதே அளவு நெகட்டிவாகவும் நிறைய விஷயங்களை கொடுக்கும். அதுதான் இந்த நேச்சுரல் ஹசார்ட்ஸ் அண்ட் டிசாஸ்டர்ஸ். ஸோ இது வந்து இப்போ பூமி வந்து சூரியனை சுற்றுறதாகட்டும், இல்லை தானாகவே சுற்றுறதாகட்டும், அதுக்கப்புறம் நம்மளோட மேன்மேடு டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அது மூலமாக வர டிசாஸ்டர்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து டிசாஸ்டர்ஸில் தான் வருது. ஸோ இதில் நேச்சுரல் ஹசார்ட் டிசாஸ்டர் அப்படிங்கிறது மொத்தம் 3 விதமாக நம்ம பார்க்கலாம். 3 விதமானா இதுதான் வித்தியாசம். ஒரு ஹசார்ட் அண்ட் டிசாஸ்டருக்கும் இன்னொன்றுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வேரியேஷன் எதுலலாம் வேரி ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, மேக்னிடியூட், இன்டென்சிட்டி, ஸ்கேல். ஸோ ஒரு ஹசார்ட் ஆர் ஒரு டிசாஸ்டருக்கும் இன்னொரு ஹசார்ட் ஆர் டிசாஸ்டருக்கும் மேக்னிடியூட் வித்தியாசமாக இருக்கும், இன்டென்சிட்டி வித்தியாசமாக இருக்கும், அதோட ஸ்கேல், அதாவது எந்த அளவுக்கு அது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்கும். ஒன்று வந்து ரொம்ப பேரழிவாக இருக்கும், இன்னொன்று வந்து நெக்லிஜிபிளாக இருக்கும். ஸோ இப்படி ஒன்று பிரிக்கலாம். இன்னொன்று ஃபோர்ஸ். சில ஹசார்ட்ஸ் அண்ட் டிசாஸ்டர்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது எர்த்குவேக் எடுத்துக்கிட்டோன்னா, ஒன்ஸ் அந்த வந்த வேகத்துக்கு பரபரன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு நடக்கும். இதே வந்து சிலது பார்த்தா ஸ்லோவாக இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வோல்கானோ எடுத்தோன்னா, வோல்கானோ பல வருஷமாக வந்து இருந்து திடீர்னு டிஸ்ட்ரப்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், ஸ்லோவாகவும் இருக்கும். சில டைம் வந்து நம்மளால் ப்ரிடிக்டே பண்ண முடியாது, எப்போ எது வரும்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய நேச்சுரல் அண்ட் ஹசார்ட்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு டைமை வச்சு சொல்கிறாங்க. டைம் அப்படின்னா சிலது வந்து ஷார்ட் ஸ்பேனில் இருக்கும், ஆனால் பெரிய பேரழிவை கொடுக்கும். சிலது வந்து லாங் டைமில் இருக்கும், ஆனால் சின்ன பேரழிவு தான் கொடுக்கும். சிலது வந்து ஷார்ட் டைம்லேயே பெருசாக நம்மளை வந்து கஷ்டப்படுத்துறதும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமை வச்சும் ஒன்றுக்கு மாறுபடும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்த்தோன்னா, இப்போ டிசாஸ்டர் அப்படிங்கிறதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு ஓவராலாக நம்ம பார்த்தோன்னா, அதை வந்து ஒரு அன்டிசைரபிள் அக்கரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த அன்டிசைரபிள் அக்கரன்ஸ் அப்படிங்கிறது நடக்கும்போது லைஃப்பையும் சரி, ப்ராப்பர்ட்டிஸையும் சரி, அதாவது பீப்புளோட லைஃப்பையும் சரி, ப்ராப்பர்ட்டிஸையும் ஒரு செட்டில்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அது வந்து டிசாஸ்டர், அதாவது முழுசாக வந்து அழிக்குது. இதுதான் வந்து நம்ம ஓவராலாக டிசாஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதை 2ஆக பிரிக்கலாம். அதாவது இந்த டிசாஸ்டர் அப்படிங்கிறத நம்ம 2ஆக பிரிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து என்னதான், மேன்மேடு. செகண்ட் ஒன் வந்து நேச்சுரல். ஸோ இந்த மேன்மேட் டிசாஸ்டர் அப்படிங்கிறது என்னென்ன, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் போபால் கேஸ் ட்ராஜடி ஆகட்டும், செர்னோபில் நியூக்ளியர் டிசாஸ்டர் ஆகட்டும், வார்ஸ் நடக்குது இல்லையா அதாகட்டும், இல்லை குளோரோஃப்ளோரோ கார்பன், அதாவது CFCs நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் இல்லையா அது, இது க்ரீன் ஹவுஸ் கேஸ் ரிலீஸ் அண்ட் பொல்யூஷன், டிஃபாரஸ்டேஷன், அப்புறம் ஃப்ராஜைல் ஏரியாஸில் பண்ணக்கூடிய ஹெவி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இது எல்லாமே மேன்மேட் தான். அடுத்து நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா,
நேச்சுரல் டிசாஸ்டருங்கிறது லேண்ட்ஸ்லைட்ஸு, ஃப்ளட்ஸு, சுனாமி, எர்த்குவேக் இது எல்லாமே நேச்சுரலாக நடக்கிறது. இந்த மாதிரி நடக்கக்கூடிய நேச்சுரல் டிசாஸ்டர் அண்ட் நேச்சுரல் ஹசார்ட்ஸை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு சிஸ்டம்ஸ் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். அந்த சிஸ்டம்ஸ் எதுன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அதை பற்றி படிக்கிறதுக்கு நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இந்தியாவில் நம்ம ஒன்று கொண்டு வந்திருக்கோம். என்னது? நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத இந்தியாவில் கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் ஓவராலாக ஏர்த்தில், அதாவது ஓவராலாக குளோபல் லெவலில் நம்ம பார்த்தோன்னா ஏர்த் சம்மிட், அதாவது 1993 ரியோ டி ஜெனரோ பிரேசிலில் நம்ம ஏர்த் சம்மிட்னு ஒன்று கொண்டு வந்து இந்த மாதிரிலாம் வருது, இதை எப்படி மிட்டிகேட் பண்ணலான்னு உலக அளவில் எல்லாரும் தன்னோட ஐடியாஸையும் டெக்னிக்ஸையும் ஷேர் பண்ணிக்கிட்டோம், இல்லை பேசிக்கிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், யோகாமா ஜப்பான் வேர்ல்ட் 1994 ஜப்பானில் கான்ஃபரன்ஸ் ஆன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு நடந்திருக்கு. ஸோ இந்த கான்ஃபரன்ஸில் வந்து இப்போ ஜப்பான் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ரிங் ஆஃப் ஃபயர் கிட்டே இருக்கிறதுனால அதிகப்படியான சுனாமி, எர்த்குவேக்கெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாங்க, ஸோ ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணி ஒட்டுக்காக வந்து அதை எப்படி மிட்டிகேட் பண்ணலான்னு நம்ம பார்த்தது தான் இந்த யோகோஹாமா கான்ஃபரன்ஸ் ஆன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? நெக்ஸ்ட்டு நேச்சுரல் ஹசார்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இப்போது நேச்சுரல் ஹசார்ட்ஸ் அண்ட் நேச்சுரல் டிசாஸ்டர் இதை ரெண்டையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இப்போது நேச்சுரல் ஹசார்டுங்கிறதுனா சர்க்கம்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து எதெல்லாம் வந்து ஹார்மை உருவாக்கக்கூடிய பொட்டென்ஷியல் இருக்கோ அதுதான் நேச்சுரல் ஹசார்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல வந்து வால்கனோ இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த வால்கனோனால கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனாலும் இது இன்றைக்கி ஒரு ஸ்லீப்பிங் வால்கனோவாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு யங் வால்கனோவாக இருக்கலாம். ஸோ ஒரு ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக இது ஒரு ப்ராப்ளம் கொடுக்கும். இது வந்து வெடிச்சதுன்னா அந்த சுற்றி இருக்கிற ஏரியாவை வந்து அழிச்சிரும், டிசாஸ்டர் பண்ணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிகிற ஐட்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நேச்சுரல் ஹசார்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து இந்த மாதிரி தெரியாது. இப்போ இதுனா இங்கே இருக்குது, இவ்வளோ சுற்றி இருக்கிற ஏரியா வந்து முழுசாக டேமேஜ் ஆகும் நம்மளுக்கு நேச்சுரல் ஹசார்டில் சொல்ல முடியும். பட் நேச்சுரல் டிசாஸ்டரில் அப்படி சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சுனாமி, எப்போ சுனாமி வரும்னு நம்மளால் ப்ரிடிக்டே பண்ண முடியாது. வித்தின் செகண்ட்ஸுக்கு முன்னாடி வரப்போகுதுன்னு நம்மளால் சொல்ல முடியுமே தவிர முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நேச்சுரல் டிசாஸ்டருங்கிறது ரொம்ப 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 டேஞ்சர். ஓகேங்களா? இப்போ இந்த டிசாஸ்டர் மூலமாக நம்ம மனுஷங்க என்னென்னலாம் அழிவை அடையிறோம், எதெல்லாம் நம்ம லூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு சோஷியோ என்விரான்மெண்ட் ஃபேக்டர். அதாவது சொசைட்டியில் நம்மளுக்குன்னு ஒரு ஹைராக்கி இருக்குது. அதாவது நல்லா ஏர்ன் பண்ணுறவங்க, இவங்க இந்த வேலை செய்கிறவங்க, புவர் ஆஃப் புவர், அந்த மாதிரி நிறைய ஒரு சோஷியல் ஐட்டம்ஸ் இருக்குது இல்லையா. இப்போது இந்த டேமேஜஸ் நடக்கிறது மூலமாக ஈவன் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களும் புவர் கேட்டகரிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, புவரில் இருக்கிறவங்க புவர் டு புவருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பாப்புலேஷன் வைஸாகவும் சொசைட்டி வைஸாகவும் சோஷியல் வைஸாகவும் நிறையவே நம்மளை பாதிக்கப்படுது. நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்ட். இன்றைக்கி இதுதான் என் வீடு அப்படின்னு வாழ்ந்தவங்களுக்கு இந்த டிசாஸ்டருக்கு அப்புறம் வீடே இல்லாமல் கூட போகலாம். ஸோ சோஷியோ என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ் ஏகப்பட்ட விஷயம் நடக்கும். அடுத்தது எக்கனாமிக் ஃபேக்டர். ஸோ எக்கனாமிக் லைஃப் ஆஃப் பீப்புள் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். எப்படி அஃபெக்ட் ஆகும்? எய்தர் அவங்க டைரெக்டாகவே அவங்களோட செட்டில்மெண்ட்ஸ் அண்ட் வீடு அது எல்லாத்தையுமே இழந்து போயிருக்கலாம், இல்லை அவங்களோட வாழ்வாதாரமான விஷயங்கள் இல்லாமல் போயிருக்கலாம். ஸோ எக்கானமிக்கலாக ஒருத்தரோட லாஸுங்கிறது என்டையர் கண்ட்ரியோட லாஸாகவும் மாறுது இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் சொசைட்டி. ஸோ நம்ம வந்து ரோடு, ஏர்போர்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம டெவலப் பண்ணி வச்சுருப்போம். இந்த டிசாஸ்டர்ஸ் வந்து அந்த மாதிரியான பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை வந்து டேமேஜ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்போது
அதை வந்து ரீகெயின் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு பல வருஷம் ஆகும். ஸோ கட்டுறதுக்கு ஆல்ரெடி நம்ம ஸ்பெண்ட் பண்ணது போக அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் திரும்ப அதை வந்து பழையபடிக்கு கொண்டு வரதுக்கும் நம்ம டபுள் த டைம்ஸ் எஃபர்ட் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லாஸ் இதெல்லாம் போக ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் லாஸ் ஆஃப் லைஃப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேப்லர் காலமில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 1948 2011 வரைக்கும் இது வரைக்கும் நடந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் ரஷ்யாவில் எர்த்குவேக்கில் 1,10,000 பேர் இறந்து போயிருக்காங்க. அதே மாதிரி சைனாவில் ஃப்ளட்டில் 57,000 பேர் 1949, அப்புறம் 54 அகெயின் 30,000 பேர். இந்த மாதிரி 2011 வரைக்கும் இவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க. இவ்வளோ மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. இது போக நிறைய அடிபட்டு ஊனமாக போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. இப்படி எல்லாம் தான் நேச்சுரல் டிசாஸ்டர் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ 1948 2011 வரைக்கும் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருந்தாலும் கூட 1989 தான் ஓகேங்களா. அதாவது 1989 தான் யூஎன் ஜெனரல் அசம்பிளியில் இந்த இஷ்யூவை ஃபர்ஸ்ட் டைம் ரைஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஆனால் இதை பற்றி பேசலை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. நான் முதலே சொன்ன மாதிரி 1994 யோகோஹாமா ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் சேஃப் வேர்ல்டு அப்படிங்கிற கான்ஃபரன்ஸில் கண்டிப்பாக எல்லாருமே இதை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் இது ஒரு இஷ்யூவாக எடுத்து ஃபர்ஸ்ட் டைம் ரைஸ் பண்ணது 1989 யூஎன் ஜெனரல் அசம்பிளியில் தான். இப்போ அடுத்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நேச்சுரல் டிசாஸ்டர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நேச்சுரல் டிசாஸ்டரை நம்ம வந்து மிட்டிகேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா அதை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம புரிதலுக்கு ஏற்ற மாதிரி அதை கிளாஸிஃபை பண்ணிக்கணும். ஸோ நேச்சுரலாக இந்த கிளாஸிஃபிகேஷன்லாம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்றதுக்கும் நம்மளாக பிரித்தது தான். ஸோ நேச்சுரல் டிசாஸ்டரை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அட்மாஸ்பரிக், டெரெஸ்ட்ரியல், அக்வாட்டிக், பயாலாஜிக்கல். ஸோ அட்மாஸ்பரிக்னா நம்மளுக்கு தெரியும், அட்மாஸ்பியரில் நடக்கக்கூடிய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் என்னென்ன? பிளிசார்ட், தண்டர்ஸ்டோம், லைட்னிங், டொர்னாடோ, ட்ராபிக்கல் சைக்ளோன், ட்ரவுட், ஹெல்ஸ்ட்ரோம், ஃப்ரோஸ்ட், ஹீட் வேவ், லூ, கோல்ட் வேவ். இந்த ஹீட் வேவ்ங்கிறது 2009 டெல்லியிலலாம் நம்ம அதிகமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அட்மாஸ்பரிக் ஃபேக்டர்ஸ், அட்மாஸ்பியரில் நடக்கக்கூடிய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். இதே மாதிரி லேண்டில், அதாவது டெரெஸ்ட்ரியலில் நடக்கக்கூடியது எர்த்குவேக், volcanic eruption, landslides, avalanches, subsidence, soil erosion. ஸோ இது எல்லாமே நம்ம பல வருஷமாக கேட்டுட்ருக்கிறது தான். இந்த சப்சிடன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, பிளேட்ஸ் வந்து மூவ் ஆகும்போது ஒரு பிளேட்டும் இன்னொரு பிளேட்டும் இடிச்சுக்கும் போது, அதாவது ஒரு பிளேட் இந்த டைரெக்ஷன்லேயும் இன்னொரு பிளேட் இந்த டைரெக்ஷன்லேயும் வரும்போது இடிச்சுக்கும் இல்லையா. அப்போது ஒரு பிளேட் மேலேயும் இன்னொரு பிளேட் கீழேயும் போகுது இல்லையா. இதை தான் சப்சிடன்ஸ்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அக்வாட்டிக் எடுத்தோன்னா ஃப்ளட்ஸு, டைடல் வேவ், ஓஷானிக் கரண்ட்ஸ், ஸ்டோம் சர்ஜ், சுனாமி, இது எல்லாமே அக்வாட்டிக். பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை வந்து காலனைசஸாக எடுத்து இன்செக்ட்ஸ் அதாவது ஃபங்கல், பாக்டீரியா, வைரல் இது எல்லாமே வந்து அஃபெக்ட் பண்ணி அது மூலமாக நம்மளோட லிவிங் பீயிங்ஸ் அதாவது பேர்ட்ஸு, நம்ம மனுஷங்க, நம்மளோட என்விரான்மெண்ட் வந்து பாதிக்க அடைஞ்சதுன்னா அதுதான் பயாலாஜிக்கல் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொரோனா கூட பயாலாஜிக்கல் டிசாஸ்டர் தான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா இதுதான் மெயின் பார்ட் ஆஃப் த லெசன், அதாவது நேச்சுரல் டிசாஸ்டர் அண்ட் ஹசார்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக 6 டிசாஸ்டர் பற்றி சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தா எர்த்குவேக், சுனாமி, ட்ராபிக்கல் சைக்ளோன், ஃப்ளட், ட்ரவுட் அண்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ். இந்த 6 பற்றியும் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு 2 எர்த்குவேக் அண்ட் சுனாமியை பற்றி சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் ட்ராபிக்கல் சைக்ளோன், ஃப்ளட், ட்ரவுட், லேண்ட்ஸ்லைட்ஸ், அப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அப்புறம் கன்க்ளூஷன், இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நேச்சுரல் டிசாஸ்டர் அண்ட் ஹசார்ட்ஸ் அண்ட் இந்தியாவில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா எர்த்குவேக். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எர்த்குவேக் அப்படிங்கிறது ஒரு அன்பிரடிக்டபிள், ஹைலி டிஸ்ட்ரக்டிவ் டிசாஸ்டர். அதாவது நம்ம இதை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அதே சமயம் நடந்ததுன்னா பெரிய டிஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஒரிஜின் எது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு டெக்டானிக் ஒரிஜின். இப்போ இந்த டெக்டானிக் ஒரிஜின் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம இந்தியா இருக்கு இல்லையா, இந்தியா வந்து 1 cm/year இந்த ஸ்பீடில் வந்து நார்த் அண்ட் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்கு. இப்படி நகரும் போது எது கூட மோதுது அப்படின்னு பார்த்தோம்னா யுரேஷியன் பிளேட்டோட மோதுது.
இப்போ இந்த யுரேஷியன் பிளேட்டோட இந்தியன் பிளேட் வந்து மோதும்போது நான் அப்படியே சொன்ன மாதிரி சப்சிடன்ஸ் நடக்கும். இதனால தான் எர்த்குவேக் வந்து அதிகமாக இந்தியாவில் நடக்குது. ஸோ இந்த நார்த் ஈஸ்ட் அண்ட் நார்த் பார்ட்டில் வந்து நகர்றதுனால அந்த இடத்துல தான், அதாவது எந்தெந்த ஏரியாஸ் வந்து இந்த நார்த் ஈஸ்ட் அண்ட் நார்த் ரீஜனில் இருக்கோ இதெல்லாம் தான் அதிகமாக பாதிப்படையுது. ஸோ இப்போது என்னென்ன ஏரியா அந்த மாதிரி பாதிப்படையுதுன்னு பார்த்தா மெயினாக ஹிமாலயன் ஹார்ச் இந்த ஏரியாவில் வந்து பாதிப்பு அடையுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம், டார்ஜிலிங் இந்த மாதிரி ஏரியாஸ் தான் அதிகமாக பாதிப்படையுது இல்லையா. இப்போது இந்த மாதிரி எர்த்குவேக் நடக்கும்போது அசோசியேட்டடாக என்னெல்லாம் கூட நடக்குது, இந்த எர்த்குவேக் வந்து எதையெல்லாம் ட்ரிகர் பண்ணுது, மற்ற ஈவெண்ட்ஸ் எது நடக்குது அசோசியேட்டடாக அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் தான் ஒரு எக்ஸாம்பிள். அதாவது ஃபிஷர்ஸ் நடக்கும், செட்டில்மெண்ட்ஸோட ஃபிஷர்ஸ் நடக்கும், லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்கும், லிக்விஃபிகேஷன் நடக்கும், எர்த் ப்ரெஷர் பாசிபிளாக இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி செயின் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி மேன்மேட் ஸ்ட்ரக்சர்ஸில் நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்ஸ் எல்லாத்துலேயும் கிராக்கிங்ஸ் நடக்கும், ஸ்லைடிங்ஸ் நடக்கும், கொலாப்ஸ் நடக்கும். ஸோ இதெல்லாம் வாட்டரில் வந்து வேவ்ஸை உருவாக்கும், ஹைட்ரோடைனமிக் ப்ரெஷரை கொடுக்கும், சுனாமியை கூட ட்ரிகர் பண்ணும், பாசிபிள் செயின் எஃபெக்ட்ஸ், அதாவது வாட்டரில் அடுத்தடுத்த செயின் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ இது எல்லாமே அதோட அசோசியேட்டட் ஈவெண்ட்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சுனாமி மட்டும்தான் வருமானு கேட்டால் கிடையாது, வால்கனாவும் நிறையவே வந்து எரப்ட் ஆகிருக்கு, எர்த்குவேக் ட்ரிகர் பண்ணி வால்கனோ வெடிச்ச ஐட்டம்ஸும் இருக்குது. அதே மாதிரி லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்கும், சப்சிடன்ஸ் நடக்கும், டேம்ஸ் அண்ட் ரிசர்வாயர்ஸ் வந்து கிராக் விட்டு இல்லை உடஞ்சி போய் அந்த இடம் ஃபுல்லாக ஃப்ளட் ஆகும். இந்த மாதிரி நிறைய அசோசியேட்டட் ஈவெண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போது ஒரு பிளேட்டும் இன்னொரு பிளேட்டும் மோதுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதாவது இது இந்தியன் பிளேட்டு, இது வந்து யுரேஷியன் பிளேட் அப்படின்னும் போது இது வந்து இந்த சைடும் இது இந்த சைடும் மூவ் ஆகும்போது ஒன்று இடித்து ஒரு பிளேட் இன்னொரு பிளேட் மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுதான் சப்சிடன்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது நம்மளுக்கு அக்குமுலேட் ஆகியிருக்கக்கூடிய எனர்ஜி இதுவும் வந்து சேரும்போது வர எனர்ஜி இருக்குது இல்லையா, இதுதான் எக்ஸசிவ் அக்குமுலேஷன் ஆகி பில்டப் ஆகி உடஞ்சி எர்த்குவேக்காக வரும். இதுதான் எர்த் அப்படின்னு சொன்னால் இதுக்கு உள்ள ஃபுல்லாக வந்து லாவா இருக்கும் ஆர் மேக்மா. ஸோ இதுக்கு மேலே தான் இந்த பிளேட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த பிளேட்ஸ் வந்து ஒன்று எங்கேயாவது இடிச்சிட்டு இங்கே ஒரு இது ஆகும்போது இங்கே வரக்கூடிய எனர்ஜி, எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இங்கே ரிலீஸ் ஆகிறது. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தாலும் கூட அந்த எனர்ஜி ட்ராவல் ஆகி மற்ற இடத்தையும் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் எர்த்குவேக்கோட மெயின் அண்ட் ஃபோர்மோஸ்ட் விஷயம். ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணி, அதாவது இந்த இடத்துல தான் அதிகமாக இந்த மாதிரி பிளேட்ஸ் இடிக்குது, ஸோ இங்கே தான் அதிக பாதிப்பு, ஸோ இங்கேருந்து பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது இங்கெல்லாம் கம்மியான பாதிப்பு தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம படித்தோம் இல்லையா, இதை வச்சு ஜாகிரபிக்கல் ஏரியாவை மொத்தம் வந்து 5ஆக பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? வெரி ஹை டேமேஜ் ரிஸ்க் ஜோன், ஹை டேமேஜ் ரிஸ்க் ஜோன், moderate damage risk zone, low damage risk zone, very low damage risk zone, இப்படின்னு 5 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. இப்போ நம்ம மேப்ஸில் அதிகமாக பார்க்க வேண்டியது இந்த வெரி ஹை டேமேஜ் ரிஸ்க் ஜோன் தான். ஏன்னா இங்கே யூபிஎஸ்சியில் இதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. வெரி ஹை டேமேஜ் ரிஸ்க் ஜோன் அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில், உத்தரகாண்டில், பீகாரில், வெஸ்டர்ன் ஹிமாச்சல் பிரதேஷில், காஷ்மீர் வேலியில், குஜராத்தில், இது எல்லாமே வந்து ஹை ரிஸ்க் ஜோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டெக்கன் பிளாட்டியூவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கே கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும், சேஃபாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. இங்கே வந்து எர்த்குவேக் வந்தாலும் பெரிய டேமேஜ் கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதுதான் இதே மாதிரி ஹை டேமேஜ் ஜோன், மாடரேட் ஜோன் இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் நம்மளுக்கு வெரி ஹை டேமேஜ் ஜோன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஏரியாஸ் தான் நீங்கள் அதிகமாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது இதை வந்து நான் என்னோட மேப் சீரீஸில் கண்டிப்பாக ஒரு மேப்பில் நான் வந்து சொல்லிடுறேன். நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. அதாவது எதெல்லாம் வந்து ஹை டேமேஜ் ரிஸ்க் ஜோன் அப்படிங்கிறத நான் ஒரு தடவை ஒரு மேப் சீரீஸை சொல்லுவேன். அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா
உங்களுக்கு எஸ்ஏ டைப் கொஷின் கேட்கும்போது இதை வந்து லிங்க் பண்ணி எழுதுறதுக்கும் ஒரு இம்ப்ரெசிவான ஆன்சர் கொடுக்கறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எர்த்குவேக்கோட சோஷியோ எக்கனாமிக் கான்சிக்வன்சஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். செட்டில்மெண்ட்ஸை வந்து டோட்டலாக டெஸ்ட்ராய் பண்ணிடும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டோட்டலாக டெஸ்ட்ராய் பண்ணிடும், கம்யூனிகேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டையும் வந்து டோட்டலாக டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ ஒரு டிசாஸ்டர் நடந்திருக்கு, அதுலேருந்து நம்ம மீண்டு வரணும்னா மெயினான ஃபஸ்ட்டு விஷயமே டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் தான். ஸோ அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குறதாகட்டும், ரிலீஃப் கொடுக்குறதாகட்டும், ஃபர்தராக எப்படி மிட்டிகேட் பண்ணுறது, எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் பேஸ் தான் இருக்கும். ஸோ அதை அழிச்சிருச்சு, அது வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதை திருப்பி கொண்டு வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு சேலஞ்சிங்கான ஒரு விஷயந்தான். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து அதிகமாக யாரை ஸ்ட்ரெஸ் பண்ணுதுன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை தான் அதிகமாக வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுது. ஆல்ரெடி அவங்க லைஃப்பை வந்து லீட் பண்ண கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரியான டிசாஸ்டர் இன்னும் இருக்கிறத அவங்களோட ரொம்ப ரொம்ப பேசிக் நீடாக இருக்கக்கூடிய ஷெல்டரை கூட எடுத்து அவங்கள வந்து ஒரு நோய்க்கு இன்ஹேபிட்டபிளான ஒரு சுச்சுவேஷனில் வாழ வைக்குது. இவங்கள்லேருந்து மற்ற செக்ஷன் ஆஃப் சொசைட்டிக்கும் அதே நோய் பரவுறதுக்கும் காரணமாக இருக்குது. ஸோ இதுதான் மெயின் கான்சிக்வன்சஸ் ஆஃப் எர்த்குவேக். அடுத்தது எர்த்குவேக் ஹசார்ட் மிட்டிகேஷன். நம்ம எஃபெக்ட்ஸ் பார்த்தாச்சு, மிட்டிகேஷன் என்னென்ன நம்ம பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். அதாவது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது வந்து எர்த்குவேக் மானிட்டரிங் சென்டர்ஸ் வந்து நம்ம நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம ஒரு ரெடியாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சென்டர்ஸை வந்து அதிகமாக நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வல்னரபிலிட்டி மேப். ஸோ இந்த மேப் நம்ம இது பண்ணுறது மூலமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதாகட்டும், நம்ம சிட்டியை டெவலப் பண்ணுறதாகட்டும், இல்லை ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்த காமிக்கிறதாகட்டும், அந்த மாதிரி இந்த மேப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வல்னரபிலிட்டி மேப் வந்து ரெடி பண்ணி ஃபாலோ பண்ணி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்னோவேஷன். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பண்ணுறோம் இல்லையா, ஹெவி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பண்ணுறோம். கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நிறைய இன்னோவேஷன்ஸை கொண்டு வரணும். லைட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி மேஜர் கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்தணும். அதே மாதிரி ஹவுஸ்லேருந்து இண்டஸ்ட்ரீஸ் வரைக்கும் இந்த எர்த்குவேக்கை வந்து நம்ம பாதிப்பு அதிகமாக அடையாத மாதிரி எல்லா ஒரு இன்னோவேட்டிவான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நம்ம அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே இம்பார்ட்டண்ட் பீப்புளை வந்து அவேர் பண்ணி எஜுகேட் பண்ணணும். அவங்க பேனிக் ஆகி எல்லோரும் ஒவ்வொரு மாதிரி நடக்கக்கூடாது. ஸோ ஒரு கோரஸ்ட்டாக முன்னாடியே எர்த்குவேக் வந்திருக்கா, இதுதான் பண்ணணும்னு சொல்லி பீப்புளை அவேரும் எஜுகேட்டும் பண்ணி நம்ம இதெல்லாம் தான் மெயின் மிட்டிகேஷனை நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? அடுத்த டாபிக் சுனாமி. நம்ம எல்லாருக்கும் தெரியும், டிசம்பர் 26, 2004 ஒரு பிளாக் டே சுனாமி நம்ம இந்தியாவை ஹிட் பண்ணி நிறைய லைஃப்ஸ், நிறைய மாற்றங்கள் வந்து நம்ம பார்த்த ஒரு பெரிய ஒரு நாள் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த சுனாமி அப்படிங்கிறது எப்படி ஆரம்பிக்குது, அதோட எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இதை ட்ரிகர் பண்ணுற 2 இம்பார்ட்டண்ட் ஐட்டம் வந்து எர்த்குவேக்கும் வால்கானிக் எரப்ஷனும் தான். ஸோ இந்த எர்த்குவேக்கும் வால்கானிக் எரப்ஷனும் நடக்கும்போது நடக்கும்போது சீ ஃப்ளோர் வந்து மூவ் ஆகும். அந்த சீ ஃப்ளோர் மூவ் ஆகும்போது அது வந்து ஒரு சடன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஓஷன் வாட்டர், அதாவது மேலே இருக்கக்கூடிய ஓஷன் வாட்டரை சடனாக டிஸ்பிளேஸ் பண்ணும். அந்த டிஸ்பிளேஸ் பண்ணுறது தான் ஒரு ஹை வெர்டிக்கல் வேவாக வந்து உருவாகி நம்மளுக்கு சுனாமியாக மாறுது. ஸோ இந்த சுனாமிக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேர் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஹார்பர் வேவ்னு சொல்லலாம், இல்லை செஸ்மிக் ஏரியா வேவ்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த சுனாமி மட்டும் வந்தது அப்படின்னு சொன்னால் டோட்டலாக அந்த ஏரியாவே அழிஞ்சுது அப்படின்னு தான் அர்த்தம். இப்போது இதுதான் நிலம், இதுதான் கடல்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த கடலுக்குள்ளே நடக்கிற இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஓஷன் வேவ் வந்து லேண்டை வந்து பாதிக்குது இல்லைங்களா? ஸோ இங்கே எப்படி வந்து இது உருவாகுதுங்கிறது வால்கானிக் எரப்ஷன் மூலமாகவும் எர்த்குவேக் மூலமாகவும் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த கடலுக்குள்ளே ஏதாவது நம்மளுக்கு ப்ராப்ளம் வருமா, இங்கே லேண்டை வந்து அழிக்கிற மாதிரி கடலுக்குள்ளே ஏதாவது அழியுமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா வேவோட ஸ்பீடு ஓஷனோட டெப்த்துக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும். அதாவது என்ன அர்த்தம்னா,
எவ்வளோக்கு எவ்வளோ வேவ் வந்து பெருசாகும்னா அவ்வளோக்கு அவ்வளோ ஓஷியன் டெப்த் சின்னதாகும். இப்போ இது வேவ் வந்து பெருசாக இருக்குன்னா ஓஷியன் டெப்த் சின்னதாக இருக்கும், ஓஷியன் டெப்த் பெருசாக இருக்குன்னா வேவ் சின்னதாக இருக்கும். இதுதான் இதோட அர்த்தம். இப்போ இங்கே தான் வாட்டர் இருக்குது, இதுதான் ஓஷன் அப்படின்னா, இங்கே லேண்ட் இருக்குன்னா இங்கே டீப்பாக வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஓஷன் வந்து இங்கே டீப்பாக இருக்குன்னா இந்த இடத்துல சுனாமினால் எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் இதை எப்போ வந்து டிஸ்பிளேஸ் ஆகி லேண்டை நோக்கி போகுதோ அப்படி லேண்டை நோக்கி போகும்போது ஷாலோவாக ஆகும் இல்லையா, இந்த டெப்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் இல்லையா, அப்படி குறைய குறைய இந்த வேவ் வந்து பெருசாக ஆகி ஒரு வெர்டிக்கல் வேவை உருவாக்கும். இந்த வெர்டிக்கல் பெரிய வேவ் வந்து எங்கே பெருசாக பாதிக்கும் அப்படின்னா இந்த கோஸ்டல் ஏரியாஸ் லேண்டுக்கு வரும்போது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கும். இந்த வேவ் வந்து இந்த டெப்த்தில் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் லேண்டை நோக்கி ஷாலோவாக ஆக ஆக வேவ் ரொம்ப பெருசாகி ரொம்ப டிஸ்ட்ரக்டிவாக இருக்கும். இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா என்னோட ஒரு ஃப்ரெண்டு சொன்ன ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இப்போ ஒரு பாத்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த பாத்திரத்தில் நான் நிறைய ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தை நான் ஆட்டுறேன்னு வச்சுக்கலாம். என்ன ஆகும், இங்கே வந்து லைட்டாக சின்னதாக ஒரு வேவ் ஃபார்ம் ஆகும், அவ்வளோதான். ஆனால் இதே பாத்திரத்தில் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிறேன். இங்கே நான் ஆட்டினா அதே அளவு நான் இங்கே ஆட்டினேன்னா இங்கே வேவ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா. ஸோ இதே கான்செப்ட் தான் இந்த சுனாமிக்கும் நம்ம வச்சுக்கலாம். அதாவது லேண்டு பக்கத்தில் வர வர வேவ்ஸ் ரொம்ப பெருசாக ஆகும், ஏன்னா தண்ணி ஷாலோவாக இருக்கிறதுனால. டீப் ஓஷனில் தண்ணி வந்து ரொம்ப ஆழமாக இருக்கிறதுனால வேவ்ஸ் வந்து சின்னதாக தான் இருக்கும். இதுதான் சுனாமியோட பேசிக்காக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த சுனாமி வந்து ப்ரோனாக இருக்கக்கூடிய ஏரியாஸ் எங்கே அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர், அலாஸ்கா, ஜப்பான், ஃபிலிப்பைன்ஸ், அதுக்கப்புறம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, இந்தோனேஷியா, மலேசியா, மியான்மர், ஸ்ரீலங்கா, இந்தியா, இது எல்லாமே வந்து சுனாமி ரொம்ப ப்ரோனாக இருக்கக்கூடிய ஏரியாஸு. ஸோ இந்த கோஸ்டல் ரீஜனில் தான் ஒரு எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகி ஒரு டர்புலண்ட் வாட்டர் ஃப்ளோ வந்து லேண்டுக்கு வருது. இதை தான் நம்ம சுனாமி அப்படின்னு சொல்கிறோம். இது லார்ஜ் ஸ்கேல் டிஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். இதை நம்ம வந்து முன்னாடியே வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதும் மிட்டிகேட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஸோ 2004 இந்தியா வந்து சுனாமி ஹிட் ஆனதுக்கு அப்புறமா இந்தியா வந்து ஜாயின் பண்ணாங்க. எதுலன்னா இன்டர்நேஷ்னல் சுனாமி வார்னிங் சிஸ்டம், இதில் வந்து இந்தியா ஜாயின் பண்ணாங்க. ஸோ 2004 சுனாமிக்கு அப்புறம் நம்ம வந்து இந்தியா வந்து யார் கூட ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் சுனாமி வார்னிங் சிஸ்டம் கூட நம்ம ஜாயின் பண்ணோம். ஸோ நம்ம ஒட்டுக்காக சேர்ந்து இந்த மாதிரி வரக்கூடிய நேச்சுரல் டிசாஸ்டரை எப்படி மேனேஜ் பண்ணலாம், எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? மிட்டிகேஷன்றது மேக்ஸிமம் இதுதான். இது ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன இருந்தாலும் செய்ய முடியுமே தவிர முன்னாடியே எதுவுமே நம்ம ரெடியாக இருக்க முடியாது. மேக்ஸிமம் செய்கிறது வந்தால் என்ன பண்ணலான்னு ஒரு எஜுகேட் பண்ணலாம் பீப்புளுக்கு, அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த வீடியோ நான் இதோட நிறுத்திக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக படிங்க. டெய்லியும் வந்து ஒரு 10 to 15 minutes வந்து என்ன இருந்தாலும் ஒரு சப்ஜெக்டை வந்து டச் பண்ணிடுங்க. அது ஹிஸ்ட்ரி ஆகட்டும், ஜியாகிரஃபி ஆகட்டும், ஒரு வாட் எவர் த சப்ஜெக்ட், ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்லையாவது டெய்லி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு 5 to 10 minutes ஏதோ ஒரு டாபிக் நீங்கள் படிச்சிங்கன்னா கூட அட் த எண்ட் ஆஃப் த வீக் வந்து ஒரு 7 topics நீங்கள் முடிச்சிருப்பீங்க. 7 topics உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாருங்கள். இப்போ இந்த வீடியோ பார்த்த உடனேயே புக் எடுத்து ஒரு தடவை படிச்சிருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 100% புரிஞ்சிடும். மற்ற டாபிக்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களை மாதிரியே படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.